நம்ம சூர்யா சார் நடித்த கருப்பு திரைப்படம் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல ரிலீஸ் ஆகறதுக்கு ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல உருவான கருப்பு திரைப்படம் தற்போது ரிலீஸுக்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சூர்யா அவர்களுடைய நடிப்புல கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ரெட்ரோ அப்படின்ற திரைப்படம் வெளியான நிலையில அந்த படம் அவருக்கு ஒரு மினி கம்பேக் படமாக அமைஞ்சது. அதனை தொடர்ந்து கருப்பு திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்துடைய ரிலீஸ் எப்போ அப்படின்றது தான் ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய கேள்வியாகவுமே இருக்கு. தீபாவளி பொங்கல் அப்படின்னு தட்டிக்கொண்டே செல்லும் இந்த படத்துடைய ரிலீஸ் தற்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அதாவது இந்த திரைப்படம் ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு வெளியாக இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் அதே புத்தாண்டு தினத்துல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்துட்டு இருக்க ஜெயிலர் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. ஆகையால தலைவருடன் நேரடியாக மோதுறாரா சூர்யா அப்படின்னு பல கேள்விகளுமே சோசியல் மீடியாக்கள்ல எழுந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பல ரிலீஸ் செய்திகளை தள்ளி போய் தான் தற்போது தமிழ் புத்தாண்டை குறி வச்சிருக்காங்க. ஆகையால இனி பின்வாங்குவதாக கிடையாது அப்படின்னு சூர்யா அவர்களுமே ஒரு முடிவோட தான் இருக்காரா. சோ கண்டிப்பாக இந்த 2 படங்கள் மட்டுமல்ல, மேலும் தனுஷ் அவர்களுடைய ஒரு படமுமே அதே தேதியில தான் ரிலீஸ் ஆக உள்ளதாக சொல்லப்படுது. கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.